ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து என்னோடய ஊரை சுற்றி இருக்க கிளைமேட்டை ரசித்து நான் இங்கே வாழ்கிறதுனால எனக்கு இயற்கை வண்ணங்கள் மேலே ரொம்பவுமே ஒரு ஆர்வம் இருந்தது. நான் என்னோடய மாஸ்டர்ஸ் டிகிரியை வந்து சென்னையில் படித்தேன். யூஜியை வந்து நான் இங்கே கோயம்புத்தூரில் படித்தேன். நான் இந்த கலை மேலே கொண்ட ஆர்வத்தினால அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய தேடல் இருந்தது. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக நிறையா ரஸ்ட் ஆர்ட்டுங்கிற ஒரு மீடியத்தை கையில் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எப்படி பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு வந்து சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆரம்பித்தது. ஆக்சுவலாக என்னோடய பழைய ஸ்கூல் நினைவாக சேர்த்து வச்சுருந்த ஸ்கூல் பேண்ட்டில் இருந்த ஹூக்கில் இருந்த அந்த ரஸ்ட்டை வந்து நான் பார்த்தேன். ஸோ அதோட ஸ்டெயினை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரஸ்ட்டை வந்து ஒரு மீடியமாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் பல இடங்களில் ஷோ பண்ணியிருக்கேன் என்னோடய ஓவியங்களெல்லாம். நான் சென்னையில் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பண்ணியிருக்கேன், மாஹியில் பண்ணியிருக்கேன், அப்புறம் பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கேன், பெங்களூரில் பண்ணியிருக்கேன், மும்பையில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல இடங்களில் என்னோடய ஓவியங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கேன். இது எல்லாமே முழுக்க துருவை வந்து மையமாக கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை மட்டும்தான் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வகையில் என்னை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து இயற்கையால் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருட்களும் வந்து நம்ம வீணடிக்கப்படுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆனால் நம்ம இரும்பை வந்து வீணடிச்சிட்ருக்கோங்கிறது எனக்கு உணர புரிஞ்சது. ஆனால் அதோட மறு உருவமாக பார்க்குறத தான் நான் வந்து துருவோட ஆர்ட்டை பார்க்குறேன். ஸோ இதை வந்து நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்கேன். வேரியேஷன் கிளைமேட்டில் நான் இதை ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். வேரியேஷன் கிளாத்து, வேரியேஷன் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். முழுக்க இந்த துருக்கள் அனைத்துமே இயற்கையிலேருந்து பெறக்கூடிய இரும்பு துகள்களை கொண்டு உருவாக்கப்படுறது தான். இதோட கலரு வந்து அதாவது ஷேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சிங்கிள் டோனாக தெரியும், பல ஷேட்ஸ் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஸோ என்னோடய படைப்பு எல்லாமே புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம்.